வணக்கம். இன்னைக்கு அவர் வைகோ மதிமுக, தாவேகா கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொன்னாரு. இன்று எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டி, அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும்ல. வைகோ ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க வைகோவை நம்புற தயாரா இல்ல. வைகோ பேச்சை கேட்கவும் தயாரா இல்ல. அவங்க என்ன செய்றாங்க, மதிமுக எம்எல்ஏவா இருக்கிற சீர்காழி செந்தில்வேலனும் சரி, கடையநல்லூர் திமு ராஜேந்திரனும் சரி. சீர்காழி செந்தில்வேலன் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடந்தபோது கலந்துக்கவே இல்லை. ராஜேந்திரனாவது கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தும் போதெல்லாம் இருந்தார். அவர் அந்த குழுவில் பேசும்போது வைகோ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறமா ராஜினாமா பண்ணிடுறேன், இப்போ வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அவருக்கு ராஜினாமா பண்ணணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. எப்பயோ எம்எல்ஏ ஆகிருக்கிறோம், எப்படியோ எம்எல்ஏ ஆகிட்டோம். எம்எல்ஏ ஆன பிறகு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டா திரும்பவும் நமக்கு கடையநல்லூர் தொகுதியில் நிற்கிறதுக்கு தாவேகா சார்பாவோ இல்லை தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தால் அது மதிமுக சார்பாவோ நிற்க நமக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் 2 பேத்துக்குமே இருக்குது. சீர்காழியில் செந்தில்வேலனுக்கும் இருக்குது, அதே போல் கடையநல்லூரில் ராஜேந்திரனுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஒருவேளை மதிமுக சார்பாக தன்னை போட்டி போட சொல்லுவாங்களா? தாவேகாவோட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு மதிமுக தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது அப்படின்னா கூட, தனி சின்னத்தில் நின்றா கூட நமக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ நம்ம எம்எல்ஏவாக இருக்கோம். வைகோ பேச்சை நம்பி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா நமக்கு எம்எல்ஏ பதவி திரும்பவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. சரி, வைகோ இவ்வளோ தூரம் திமுக குற்றச்சாட்டு சொல்கிறாரு. தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தது தப்பு, அவங்களுக்கு வாக்கு சதவீதமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தேமுதிக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு மதிமுக இங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கா தமிழ்நாட்டில் இருக்கா? மதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எத்தனை பேர் அவங்க பெரிய அளவில் செல்வாக்காக இருக்கிறாங்க, கட்சி செல்வாக்காக இருக்கா அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, இது தேமுதிக கூட இன்றைக்கி பிரேமலதா கூட கடுமையான ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க வைகோவுக்கு எதிராக. அந்த அளவுக்கு வைகோ பேசியிருந்தார். அதை தாண்டி விசிகாவுக்கு 8 தொகுதியில் கொடுத்தாங்க. விசிகெல்லாம் பெரிய கட்சியா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அவர் பேச்சில் ஒரு நக்கல் நையாண்டி எல்லாமே தெரிஞ்சுது. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணியை விட்டு போயிட்டார். ஆனால் விசிகா போன்ற கட்சிகள் தாவேகால தான் இருக்கிறாங்க. அதே தாவேகாவுக்கு தான் இவரும் மதிமுகவும் கூட்டணிக்குள்ள போகிறாரு. நான் விசிகாவோட மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய கட்சி, இயக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் பில்டப்பை கொடுக்குறாருல. தாவேகாவுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இவர் மதிமுக சார்பாக திமுக சார்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டாலும் இவங்களுக்கான தனி சின்னத்தில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சா, வாக்கு சதவீதம் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அதனால தான் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க தனி சின்னத்தில் போட்டி போடலாம் அப்படின்னு சொன்னால் கூட வேட்பாளர்கள் யாருமே தனி சின்னத்தில் போட்டி போட விரும்பலை. உதயசூரியன் சின்னம் மக்களுக்கு பரிச்சயமான சின்னம், இந்த சின்னத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. அதில் சீர்காழியில் செந்தில்வேலனும் சரி, கடையநல்லூர் திமுக ராஜேந்திரனும் சரி, திமுக ராஜேந்திரனும் சரி, அவங்க எல்லாமே அந்த மாதிரி தான் உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம், மக்களுக்கு பரிச்சயமான சின்னம் அந்த சின்னம், நம்ம சுயேட்சையாக சனி சின்னத்தில் நிற்கிறது எவ்வளோ தூரம் சாத்தியம், வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைகோவும் சரி, துரை வைகோவோட எண்ணமும் சரி ஒரே எண்ணம் தான். எப்படியாவது நம்ம தாவேகாவோட கூட்டணிக்கு போயிடணும், திரும்பவும் இடைத்தேர்தல் தேர்தல் வரணும், இடைத்தேர்தல் வரணும். அந்த தேர்தலில் நம்ம கட்சி சார்பாக போட்டி போடணும், தாவேகாவோட போட்டி வச்சு நம்ம ஓரளவுக்கு ஜெயித்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அமைச்சரவையில் இடம் கிடைக்கும். எப்படி விசிகாவுக்கு 2 இது இருக்கிறாங்க, 2 எம்எல்ஏ தான். ஆனால் ஒரு அமைச்சர் வன்னியரசுக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்களே. காங்கிரஸ் 5 தொகுதியில் ஜெயித்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா 2 அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்களே. நம்ம எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கோம், இயக்கம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை தெரியாத ஆளே கிடையாது. எத்தனை போராட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நமக்கு அமைச்சரவையில் இடம் கிடைச்சா நம்ம சந்தோஷம் தானே. அமைச்சரவையில் இடம் பெறுறதுக்கு தானே நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக உழைச்சிருக்கோம், கடின உழைப்பு பண்ணியிருக்கோம். இப்போ மதிமுக சார்பாக உதயசூரன் சின்னத்தில் நின்றவங்க 2 பேருமே தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணலை. நேற்று செந்தில்வேலன் வரலை, கலந்துக்கவே இல்லை, உயர்மட்ட குழுவில் கலந்துக்கவே இல்லை. கலந்துக்கிட்ட திமு ராஜேந்திரன் கூட அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு 6 மாதம் காலம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ராஜினாமா உடனே பண்ணுங்க, இடைத்தேர்தல் வரணும், இந்த இடைத்தேர்தலில் வைகோ நிற்கணும், வைகோ அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்குமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுகவோட குற்றச்சாட்டு சொல்கிறத விட உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. தேர்தல் சமயத்தில் நெருக்கடி கொடுத்தாங்க. தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை கொடுத்தாங்க, விசிகாவுக்கு 8 தொகுதிகளை கொடுத்தாங்க. எல்லாமே உங்களுக்கு நேரம் நடந்த ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை அப்படின்னா நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தது, வெளியேறி இருக்கலாம். ஏன் நீங்கள் வெளியேறாமல் அன்னைக்கு தாவேகா கூட்டணிக்கு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு தானே இருந்தாங்க.
இன்றைக்கி ஜெயித்த பிறகு தாவேகாவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து திமுகவோட மனஸ்தாபத்தில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா வைகோ வந்து அப்படியே அழுதார். 4 தொகுதி கொடுத்தோன்னா உட்காந்து தேம்பி அழுதார். அவர் ஆறுதல் படுத்துறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் எங்களால் முடியவே இல்லை. அந்தளவுக்கு அழுதார் மனுஷன். அழுதார். நடிகர் சிவாஜி கணேசன் கூட தோற்று போடுறாரு அவர் அழுதார்னா. அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். இன்றைக்கி அவர் பையன் துறை வைக்கவும் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அவரெல்லாம் இன்றைக்கி எம்பியாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னால் அது மாற்றே கிடையாது. அந்த அளவுக்கு திமுக வந்து அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. அப்போ அமைச்சராக இருந்த நேரும் சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமலும் சரி ஜெயிக்க வச்சாங்க. காரணம் வந்து ஸ்டாலின் வந்து சொன்னார், எப்பா அவங்க எதுலேயோ நின்றுட்டு போகிறாங்க, அவங்கள ஜெயிக்க வச்சுருப்பா. அவர் ஜெயிக்கலை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும், போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நேருடைய அன்பில் மகேஷ்னு சொல்லி கடினமான உழைச்சிச்சு. அவங்க திமுக வேட்பாளர் கூட அந்த அளவுக்கு உழைச்சிருக்க மாட்டாங்க. துறை வைக்கோக்காக அந்த அளவுக்கு உழைச்சி துறை வைக்கோவை ஜெயிக்க வச்சாங்க. சரி, இந்த மாதிரி சமயத்தில் நேற்று வந்து மதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து உயர்நிலை செயற்குழு நடந்துச்சு. இந்த குழுவில் வந்து துரை வைகோ கலந்துக்கவே இல்லை. ஏன் கலந்துக்கல? துரை வைகோ வந்து கட்சியில் முதன்மை செயலாளர், அவர் கலந்துக்கணுமா வேணாமா? கலந்துக்கவே இல்லை. எம்பி வேறு, கட்சியோட எம்பி வேறு, ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு சலசலப்பு எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது. எதுக்குப்பா அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி தெரியும். இங்கே வந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க யாருமே வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ராஜேந்திரன் வந்து கலந்துக்கிட்டார். ஆனால் இந்த கூட்டத்தில் ஏன் கலந்துக்கல? ஆனால் இவர் எம்பி கலந்துக்கல, துரை வைக்கவும் கலந்துக்கல. அதே போல் எம்எல்ஏ சீர்காழி செந்தில் செல்வனும் அவரும் கலந்துக்கல. சரி, இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. செந்தில் செல்வன்கிட்ட கேட்டால் துரை வைக்கோ ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியாது. ஏன்னா அங்கே வைகோ நம்ம பேச்சை கேட்குறதில்ல, கட்சிக்கு யாருமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதில்லை, கட்சிக்காரங்க யாருமே நம்ம பேச்சை கேட்குறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் துரை வைகோ இருக்கிறார். சரி, வைகோ பேசும்போது நம்ம அங்கே இருந்தோம்னா எதிர்ப்பு வரும், எதிர்ப்பை நம்ம பேசினோம்னா வாரிசு அரசியல்னு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கலந்துக்கல. சரி, செந்தில் செல்வன் ஏன் கலந்துக்கல? அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு. இங்கே பாருங்கள், மதிமுகவில் விளங்கி திமுகவோட அடிப்படை உறுப்பினர்னால தான் நான் சட்டசபையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருக்கேன். உயர்மட்ட குழுவில் நான் கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ திமுகவோட அடிப்படை உறுப்பினர். நான் வந்து எம்எல்ஏ வேறு, திமுக எம்எல்ஏ. நான் ஏன் வந்து அவங்க கூட்டுற உயர்மட்ட குழுவில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரே போட்டு விட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொருத்தர் கடையநல்லூர் ராஜேந்திரன் இருக்கார்ல எம்எல்ஏ, அவர் போய் கலந்துக்கிட்டார். அவர் ஏன் கலந்துக்கிட்டார் அப்படின்னா மதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. பொதுச் செயலாளருக்கு கீழே துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. இந்த பதவி இருக்கிறனால அவர் கலந்துக்கிட்டார். ஆனால் 2 பேருமே நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ராஜேந்திரனுக்கு வந்து ஒரு மனசங்கடமாயிடுச்சு. ஒரு 6 மாத காலம் இருங்களேன், நானும் எம்எல்ஏவாக இருந்துக்கிறேன், 6 மாத காலம் என்னென்ன தொகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வைகோவுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன். நான் தான் கட்சி தலைவர், நான் பார்த்து உனக்கு சீட்டு கொடுத்தேன், நீ வந்து நான் ராஜினாமா பண்ணுன்னு சொன்னால் பண்ணணும், ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சண்டை, வாக்குவாதம் ஆயிடுச்சு. முத்தி போச்சு. ராஜேந்திரன் வந்து அந்த உயர்மட்ட குழுவிலேருந்து வெளியே வந்த பிறகு செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். வைகோ அதுக்கு அப்புறமா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறார், ராஜேந்திரன் ஃபோனை எடுக்கவே இல்லை. அதே சமயத்தில் செந்தில் செல்வனும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண முடியாது, நான் இப்போது திமுகவோட அடிப்படை உறுப்பினர். இது வந்து லாஜிக் தான். இவங்க வந்து எந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ அந்த சின்னத்தை, இப்போ திமுகவில் நிற்கிறாங்க அப்படின்னா மதிமுக உறுப்பினர் பதவியை நிற்கிட்டு திமுகவோட உறுப்பினராகி தான் அந்த சின்னத்தில் நிற்க முடியும். அப்படி தான் இவரும் சேர்ந்துருக்கிறார், ராஜேந்திரன் நின்றுருக்காரு. இப்போ வந்து 2 பேருமே என்ன செய்கிறாங்க, திமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன செஞ்சுருக்காரு, மதிமுகவில் முக்கியமான ஒரு இது பண்ணி பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து தாவேகாவில் கூட்டணி சேரணும் அப்படின்னம்னா சட்டசபை தேர்தலில் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க, எம்எல்ஏக்களுக்கும் சரி கட்சிகளுக்கும் சரி பொதுவாக என்ன செலவு பண்ணீங்களோ அந்த செலவு ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துறோம். அமௌண்ட்டு ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணீங்க, ஒரு 100 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாயை பணத்தையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் இந்த 2 எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிடுங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டா பிறகு நம்ம இடைத்தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வைகோட்ட ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. பெருந்தொகை வைகோவுக்கு கை மாறுது. எம்எல்ஏக்களுக்கு என்ன மாறும், எம்எல்ஏ பதவியை திறந்துட்டாங்கன்னா திரும்பவும் அந்த தொகுதியில் நின்று போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டாங்க. வைகோ கண்டிப்பாக ஒரு தொகுதியில் போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்கள 2 பேர்த்தில் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தொகுதி இல்லாமல் போயிடும். இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம திமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் நம்ம நின்றுருக்கோம், வைகோ பேச்சை கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது, நம்ம அப்படியே திமுகவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திரனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அதே போல் செந்தில் செல்வனும் அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் திமுகவோட அடிப்படை உறுப்பினர், இப்போ மதிமுகவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார்.
இப்போ ராஜேந்திரனும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். வைகோனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆதவ அர்ஜுனா வேற 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு வேற ஆதவ அர்ஜுனா வேறு பேசியிருக்காரு. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி வைகோ ரொம்ப குழம்பி போயிட்டார். 2 எம்எல்ஏக்களும் திமுகவில் சேர போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. திமுகவில் விரைவில் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வைகோவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல், தொடர்ந்து சிக்கல், முட்டுக்கட்டைகள் எல்லாமே ஓடுது. வாரிசு அரசியலை முன்னிலைப்படுத்தி அவர் திமுக விட்டு அவர் விலகி போகிறதுக்கு என்ன வேணாலும் காரணம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் தேமுதிகவையும் விசிகாவையும் அவமானப்படுத்திட்டு அங்கே போகிறேன்னு சொல்கிறார்ல, போட்டோம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சு நாங்கள் தேர்தல் களம் காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏற்கனவே. வைகோ இருக்கிறது இல்லாதது அவருடைய பிரியம், அவருடைய இஷ்டம். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் கட்சி சார்ந்தது. அவர் முடிவு எடுத்துகிட்டு அவர் போட்டோம். அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க டீசெண்டாக தனித்து நாங்கள் போட்டி போட போகிறோம், இனி வரும் தேர்தல்களில் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. உங்களுடைய கருத்து என்ன? வைகோ இப்போ 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண சொல்கிறார். 2 எம்எல்ஏக்களும் வைகோ தான் தலைவர். அவர் பேச்சை கேட்குற அளவுக்கு அந்த கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இப்போ வைகோ பேச்சை அவங்க 2 பேருமே கேட்கல. திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸ்டாலினோட போய் சேர போகிறாங்க, இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.